Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th Standard Business Maths Chapter 2 Integration Exercise 2.8ல first sum பார்க்க போகிறோம். யூசிங் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் எவால்வேட் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம்னா வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே நம்ம அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, இதெல்லாம் இன்டகிரேட் பண்ணி முடிச்சுட்டு அப்பர் லிமிட்டை வந்து எக்ஸ் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணுவோம், மைனஸ் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம், செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம், ரெண்டு தியரம் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ப்ரூஃப் கொடுக்கல. ஸோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து சப்போஸ் 2 மார்க் கொஷினில் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1 e power 2x into dxன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா இதை இன்டெகிரேட் பண்ணணும் இல்லையா, 2xை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கணும். ஸோ e power xக்கு என்ன இன்டெகிரேஷன், e power xே தான், e power 2x போட்டாச்சு. எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. இப்போ 2xை தான் நான் எக்ஸாக நினச்சிக்கிட்டேன், 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 2 வரும். இது இன்டெகிரேஷனுங்கிறதுனால அந்த 2வை வந்து நம்ம டினாமினேட்டரில் போட்டுடணும் சரியா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் 0 to 1. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 1/2 அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக அதை நம்ம வெளியில் போட்டுப்போம், ப்ராக்கெட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிப்போம். 1 எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 அப்ளை பண்ணணும். ஸோ e power 2 அப்படின்னு வந்துடும். இது மைனஸ், ஃபார்முலா மைனஸ். அதுக்கப்புறம் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் நான் 0 அப்ளை பண்ணணும். e power 2 into 0 0 அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு half into e power 2வை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வேல்யூ வந்து அதே தான். ஸோ e ஸ்கொயர் தான் வரும். e power 0 அப்படிங்கிறது வந்து எனிதிங் பவர் 0 வந்து நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ 1 இதோட ஆன்சர் வந்து இப்படியும் போடலாம், இல்லாட்டி e ஸ்கொயர் மைனஸ் 1/2 இப்படியும் போடலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். இன்டெக்ரல் 0 to 1/4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 minus 4x into dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்த உடனே நமக்கு வந்து அந்த a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலாவா அப்படின்னு தோணும். டக்குன்னு அப்படி தோணக்கூடாது, ஏன்னா இங்கே எக்ஸுக்கு ஸ்கொயர் இல்லை பாருங்கள். ஸோ அந்த ஃபார்முலா கிடையாது, இது சாதாரண எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான் சரியா. சப்போஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருந்ததுனா தான் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட்டுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபார்முலா நம்ம டைப் 6 ஃபார்முலாவோ என்னமோ படித்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை, அந்த ஃபார்மேட்டில் இல்லை. இங்கே ஸ்கொயர்லாம் இல்லை பாருங்கள், வெறும் சாதாரண எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் இது சாதாரண எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான். அப்போ இதை நம்ம முதல்ல எப்படி எழுதிக்கணும்னாக்க 0 to 1/4 1 minus 4x the whole power half. ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஹாஃப்னு வரும் இல்லையா. ஸோ ஹாஃப்னு எழுதிட்டு இது சாதாரண எக்ஸ் பவர் n ஃபார்முலா தான். இப்போ எதை எக்ஸ்ன்னு நினச்சிக்கணும், இது மொத்தத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு நினச்சிக்கணும். எக்ஸ் பவர் n-க்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் பவர் n plus 1/n plus 1. அப்போ என்ன ஃபார்முலா வரும், 1 minus 4x the whole power n plus 1னா half plus 1 divided by half plus 1. இந்த இடத்துல மறக்காமல் சிம்பிளிஃபிகேஷன் முடிகிற வரைக்குமே இந்த லிமிட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே நமக்கு வரணும், அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கப்புறம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மறக்காமல் ஒரு வேலை, இப்போ நம்ம வந்து இன்டகிரேட் தான் பண்ணியிருக்கோம் சரியா, ஆனால் இது எக்ஸு கிடையாது, எக்ஸுன்னு நினச்சிக்கிட்டு தான் இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எக்ஸுன்னு எதை நினச்சிக்கிட்டோமோ அதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, minus 4xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4. இது இன்டகிரேஷனுங்கிறதுனால -4 வந்து நம்ம டினாமினேட்டரில் போடணும். ஸோ அந்த வந்து நான் இங்கே வெளியில் போடுறேன் பாருங்கள், 1 divided by -4. நல்ல வேலை, அதை நம்ம மறந்துடக்கூடாது, எப்போவுமே அதை நம்ம மறந்துடவே கூடாது சரியா. இப்போ பாருங்கள், மைனஸ் வந்து காமனாக வெளியில் போட்டுக்கலாம், 1/4 இப்படி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 minus 4x இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2 வரும், 2 + 1 3ன்னு வரும். ஸோ 3/2 வரும். கீழேயும் நமக்கு என்ன வரும்னாக்கா 3/2 வரும். லிமிட்ஸ் வந்து 0 to 1/4 சரியா. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை வந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போகும். ஏற்கனவே முன்னாடி ஒரு 1/4 -1/4 இருக்குது, இன்ட்டு 2/3 அப்படின்னு வரும். 1 minus 4x the whole power 3/2. இதுக்கு மொத்தத்துக்கும் லிமிட்ஸ் வந்து 0 to 1/4 சரியா. இப்போ இது கேன்சல் பண்ணிப்போம். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ வெளியில் நமக்கு என்ன இருக்கும்னா -1/6 இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை வந்து அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம், எக்ஸ் இருக்கிற பிளேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ 1 minus 4 into 1/4 the whole power 3/2 அப்படின்னு இருக்குது. மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த லோயர் லிமிட்டை அப்ளை பண்ணி, இது வந்து ஃபார்முலா மைனஸ் சரியா. ஸோ 1 minus எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0 போட்டோன்னா 0 வரும், the whole power 3/2 அப்படின்னு வந்துடும் சரியா.
ஈக்குவல் டு -1/6 இன்ட்டு இப்போ இதுக்குள்ளேயே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ பாக்கி இந்த இடத்துல என்ன இருக்கும்னாக்க நமக்கு 1 தான் இருக்கும். 1 - 1 வந்து 0 ஆகிடும். 0^3/2 0 ஆகிடும். ஸோ டோட்டலாக இந்த டேர்ம் ஃபுல்லுமே நமக்கு போயிடும். பாக்கி இது மட்டும்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1 - 0வோட ஆன்சர் வந்து 1. 1^3/2வும் 1 தான். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதோட வேல்யூ வந்து -1. சரியா? ஸோ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1/6 அப்படின்னு வரும். இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். இன்டெக்ரல் 1 to 2 x dx டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் வந்ததுன்னா முதல்ல நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாக்க டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதா வரலையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. சரியா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா 2xன்னு வரும். இப்போ 2x இருக்கா மேலே இருக்குது, ஆனால் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இல்லை, அதனால பிரச்சனை கிடையாது. நம்ம கான்ஸ்டன்ட்டை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதனால இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருது. நமக்கு என்ன ஒன்று மிஸ் ஆகுதுன்னா 2 மட்டும்தான் மிஸ் ஆகுது. அந்த 2வை வந்து நமக்கு இங்கே ஒரு 2 வேணும் இல்லையா, அதனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் நம்ம பண்ணிப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க ஒரு 1/2 டிவைட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 2x dx டிவைடட் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 இப்படி வந்து ஒரிஜினல் கொஷினில் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். டினாமினேட்டரை x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x மேலே இருக்குது, 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இதுக்கு என்ன இன்டெகிரேஷன் ஃபார்முலா அப்படின்னாக்க log of denominator நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, log of modulus of x square plus 1. டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அது நியூமரேட்டர் வந்துடுச்சுன்னு சொன்னாக்கா அதோட ஃபார்முலா log of denominator. டினாமினேட்டர் எழுதும்போது ஒரு மாடுலஸ் போடணும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். லாக் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். இது மைனஸ், ஃபார்முலா மைனஸ். அதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் 1ன்னு வரும். 1 + 1 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு half இன்ட்டு லாக் ஆஃப் இது வந்து என்னது 4 + 1 5 தானே வரும். ஸோ 5 இது வந்து நெகட்டிவ் கிடையாது, அதனால மாடுலஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லாக் 5ன்னு வரும். மைனஸ் லாக் 2 அப்படின்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. 2 லாகையும் வந்து மிங்கிள் பண்ணி சிங்கிள் லாகாக மாற்றணும். நடுவில் மைனஸ் வந்திருக்கிறதுனால இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐட்டமை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ 5/2 இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்து சம் போயிடலாம். இன்டெக்ரல் 0 to 3 e⁻x dx டிவைடட் பை 1 + e⁻xன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, e⁻xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e⁻x அழகாக நமக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து வேறு எந்த சிம்பிளிஃபிகேஷனுமே தேவையில்லை. டினாமினேட்டர் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே நமக்கு நியூமரேட்டர் வந்தாச்சு. ஸோ இதோட ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் டினாமினேட்டர். டினாமினேட்டர் போடும்போது ஒரு மாடுலஸ் போடணும். போட்டாச்சா? ஸோ இதுக்கு அப்படியே நமக்கு வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம், இம்பார்ட்டண்டான சம், 2 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய சம் இது. இப்போ நம்ம முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 + e⁻3 அப்படின்னு வந்துடும். இது வந்து ஃபார்முலா மைனஸ். நெக்ஸ்ட் வந்து லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 + e⁻0 அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோனாக்கா நமக்கு வந்து இப்போ இதிலலாம் நமக்கு நெகட்டிவ் வரலை, அதனால் மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ லாக் 1 + e⁻3 அப்படின்னு வந்துடும். மைனஸ் லாக் 1 இங்கேயும் நம்ம மாடுலஸை ரிமூவ் பண்ணிடலாம். 1 + e⁻0வோட வேல்யூவும் எனக்கு வந்து 1 தான். சரியா? ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்னாக்கா லாக் ஆஃப் 1 + e³ மைனஸ் லாக் 2 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னாக்கா போன சம்மில் போட்ட மாதிரி தான் 2 லாக் இருக்குது பார்த்தீங்களா, 2 லாகையும் மிங்கிள் பண்ணி ஒரே லாகாக மாற்றணும். இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஐட்டமை வந்து நம்ம டிவைட் பண்ணணும், ஏன்னா இங்கே நடுவில் மைனஸ் வந்திருக்கிறதுனால. ஸோ லாக் ஆஃப் 1 + e³ by 2. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபிஃப்த்து சம் பார்ப்போம். இன்டெக்ரல் 0 to 1 x இன்ட்டு e⁻x² dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன் வந்திருக்கனால இது யூடிவியா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி வரக்கூடாது, இது யூடிவி வராது. ஏன்னு கேட்டாக்கா இங்கே பவரில் x²ன்னு இருக்குது. இந்த மாதிரி பவர் டு த பவர்லாம் வந்ததுனாக்க நமக்கு யூடிவி போடக்கூடாது. e⁻xன்னு இருந்தால் தான், x இன்ட்டு e⁻xன்னு இருந்தால் தான் யூடிவி போடணும். இப்படி x² அப்படின்னு வந்ததுன்னா யூடிவி போடக்கூடாது.
இதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூஷன் தான் பண்ணணும். சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வந்து வேற ஒரு வேரியபிள் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நான் இசட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஇசட் வரும், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2xன்னு வரும், மறுபடியும் எக்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் நமக்கு கொஷினில் எக்ஸ் தான் வேணும், எக்ஸ் டிஎக்ஸ் தான் வேணும், 2 வேண்டாம். ஸோ 2வை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ டிஇசட் பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு வந்தாச்சு. மறக்காம இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல் இல்லையா, அதனால மறக்காம இந்த லிமிட்ஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா மாற்றிக்கணும். இந்த லிமிட்ஸ் வந்து எக்ஸுக்கு உண்டான லிமிட்ஸ் தான். நம்ம இப்போ இசட்டுன்னு மாற்றிட்டதுனால இந்த லிமிட்ஸையும் இசட்டுக்கு மாற்றணும். அதுக்கு கண்டிப்பாக இங்கே ஒரு டேப்லர் காலம் போடணும். இது எக்ஸோட லிமிட்டுக்கு, இது இசட்டோட லிமிட்டுக்கு. எக்ஸுக்கு லிமிட் என்ன, 0 1 கொடுத்துருக்காங்க. இசட்டுக்கு மாற்றும் போது இங்கே தானே நமக்கு இதுதானே இசட்டோட ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். முதல்ல எக்ஸுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 ஸ்கொயர்னு வரும், 0 தான் வரும். ஸோ இசட்டோட வேல்யூ 0 தான் வரும். அதே மாதிரி 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு 1 தான் வரும். என்னடா அது மாறவே இல்லை, இதுக்கு எதுக்கு நம்ம டேப்லர் காலம் போடணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த டேப்லர் காலத்துக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. அதனால டெஃபினட்டாக இந்த டேப்லர் காலம் இருக்கணும். இந்த சம்மில் வந்து இது சேஞ்ச் ஆகாமல் வந்திருக்கு. ஆனால் எல்லா சம்லேயுமே வந்து இப்படி வரும்னு சொல்ல முடியாது. லிமிட்ஸ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இந்த சம்மில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலை. சரியா? சரி, இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கிற எல்லா எக்ஸையும் நம்ம இசட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ இன்டெக்ரல் இப்போ முதல்ல இசட்டுக்கு மாற்றும் போது இசட்டோட லிமிட்ஸை தான் போடணும். ஸோ 0 to 1. இதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸ் டிஎக்ஸ் சேர்ந்து எனக்கு என்னவா மாறிடுச்சுன்னா டிஇசட் பை 2ன்னு மாறிடுச்சு. இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிற பிளேஸில் நம்ம இ பவர் இசட்டுன்னு போட்டுக்கணும். ஸோ இ பவர் இசட் டிஇசட் பை 2 அப்படின்னு வரும். ஸோ 1/2 கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால அதை நான் வெளியில் போட்டுக்கிறேன். இப்போ இ பவர் இசட்டை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் இசட் தான் வரும். இதுக்கு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணிப்போம் 0 to 1ன்னு சொல்லிட்டு. ஸோ 1/2. இதுக்கப்புறம் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1 அப்ளை பண்ணாக்க இ பவர் 1 தான் வரும். இது ஃபார்முலா மைனஸ். அதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் இ பவர் 0 அப்படின்னு வரும். ஸோ ½ இன்ட்டு இ பவர் 1னா இ தான். சரியா? மைனஸ் இ பவர் 0ஓட வேல்யூ 1. ஸோ இது இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி எப்படி எழுதலாம்னாக்கா இ மைனஸ் 1/2 இப்படியும் எழுதலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 6th சம் பார்ப்போம். இன்டெக்ரல் 1 to e dx டிவைடட் பை x இன்ட்டு 1 + log x த ஹோல் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மை பார்த்த உடனேயே நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் தான் பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஸோ இதில் பெரிய டேர்ம் இது 1 + log x அப்படிங்கிறது தான் நமக்கு பெருசு. ஸோ இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றிக்கணும். எப்படி அப்படின்னாக்க z ஈக்குவல் டு 1 + log x அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இது ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஇசட் அப்படின்னு வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, log எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, அதுக்கப்புறம் எக்ஸை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா, dx. அவ்வளோதான். இந்த எக்ஸ் எல்லாம் இந்த சைட்லாம் கொண்டு போகக்கூடாது. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம மறக்காமல் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த லிமிட்ஸையும் மாற்றணும், அதுக்கு ஒரு டேப்லர் காலம் போடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸுக்கு ஒரு லிமிட், இசட்டுக்கு ஒரு லிமிட் வரும், அதை மாற்றணும். எக்ஸோட லிமிட் வந்து 1e அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இசட்டுக்கு மாற்றணும். இசட் இருக்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு 1 போடுங்க. log 1ஓட வேல்யூ வந்து எனக்கு 0. சரியா? நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் log 1 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ வந்து 0. ஸோ 1 + 0 அப்படின்னாக்க எனக்கு 1 அப்படின்னு வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் இ சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த இடத்துல log x இருக்கிற இடத்துல இ சப்ஸ்டியூட் பண்ணால் log e-ன்னு வரும். நான் இங்கே தனியாக எழுதி காட்டுறேன். 1 + log e அப்படின்னு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. லாகும் எக்ஸ்பொனன்ஷியலும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்கும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஆனால் கேன்சல் மாதிரி கிடையாது, ஆனால் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி இப்போ ரெசிப்ரோக்கல் கேன்சல் ஆச்சுன்னா நம்ம 1ன்னு தானே சொல்லுவோம், 0ன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா. இதுதான் ப்ராடக்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 1ன்னு வந்துடும். 1 + 1 வந்து 2. ஸோ இங்கே நீங்கள் இ அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே இசட்டோட வேல்யூ வந்து எனக்கு 2 அப்படின்னு வந்துடுது. சரியா? ஸோ இவ்வளோ தான் இந்த டேப்லர் காலம். கண்டிப்பாக இந்த டேப்லர் காலம் இருக்கணும். இதுக்கு கண்டிப்பாக 1 மார்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதை மைண்ட்லேயும் போடக்கூடாது, இது நீங்கள் போட்டு காமிக்கணும். சரியா? இப்போ இந்த எக்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டமையும் நம்ம இசட்டுக்கு மாற்றணும். இன்டெக்ரல் இசட்டோட லிமிட்ஸ் என்னது 1 to 2 போட்டாச்சு. அதுக்கப்புறம் dx/x எல்லாம் சேர்ந்து நமக்கு என்னவா மாறிடுச்சுனாக்க இங்கே dz அப்படின்னு மாறிடுச்சு. dz போட்டேன். இதுக்கப்புறமா டினாமினேட்டரில் 1 + log x த ஹோல் கியூப்னு இருக்குது. நம்ம 1 + log x-ஐயே நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ டினாமினேட்டரில் எனக்கு வந்து 1/z³ அப்படின்னு வரும். இவ்வளோதான்.
இதுக்கப்புறம் இது சாதாரண எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தானே, இந்த கியூபை வந்து மேலே கொண்டு போய்க்கோங்க. ஸோ இன்டெக்ரல் 1 to 2 z பவர் -3 into dz அப்படின்னு வரும். சாதாரண எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான். ஸோ z பவர் -3 + 1 டிவைடட் பை -3 + 1ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும் 1 to 2 அப்படின்ட்டு. ஸோ இதோட ஃபைனல் இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோன்னா z பவர் -2 டிவைடட் பை -2ன்னு வரும். லிமிட்ஸ் வந்து 1 to 2. இதில் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் வந்து -1/2, அதை நம்ம வெளியில் எடுத்துப்போம். இப்போ இது வந்து மறுபடியும் நெகட்டிவ் பவராக இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பவராக மாற்றிட்டு அதுக்கப்புறம் லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம். டினாமினேட்டர் கொண்டு வந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ் பவராக மாறிடும். ஸோ 1 டிவைடட் பை z² அப்படின்னு வரும். இப்போ நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணிப்போம். ஸோ -1/2 இன்ட்டு 1 டிவைடட் பை z இருக்க பிளேஸில் 2 அப்ளை பண்ணுங்கள். அப்போ 2² வரும். ஸோ 4ன்னு வந்துடும். இந்த இடத்துல ஃபார்முலா மைனஸ், இதுக்கப்புறம் 1 அப்ளை பண்ணணும். ஸோ 1/1 வந்து 1 அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ ஈக்குவல் டு -12 இன்ட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ இந்த இடத்துல -4ன்னு வரும். -4 + 1 வந்து -3, -3/4 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், 3/8. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 7th சம் பார்ப்போம். இன்டெக்ரல் -1 to 1 2x + 3 டிவைடட் பை x² + 3x + 7 into dxன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா நியூமரேட்டர் வருதா வரலையான்னு செக் பண்ணணும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x வந்தாச்சு, 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 அழகாக வந்துடுச்சு பாருங்கள். டினாமினேட்டர் ஃபுல்லு 7 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, அது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு நியூமரேட்டர் வந்தாச்சு. ஸோ இதோட ஃபார்முலா வந்து லாக் ஆஃப் டினாமினேட்டர், அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பில் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இதோட இன்டகிரேஷன் வேல்யூ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் x² + 3x + 7. இதுக்கு மட்டும் நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னாக்க லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால மாடுலஸ் கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும். நமக்கு வெறும் நம்பர் வந்துருச்சு, அதில் நமக்கு நெகட்டிவ் வரலை அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மாடுலஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாடுலஸ் போட்டு தான் ஆகணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், 1 அப்ளை பண்ணுங்கள். 1² + 3 × 1 + 7 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும். இது வந்து ஃபார்முலா மைனஸ். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது -1² இந்த இடத்துல -1 போட்டோன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்னு வந்துடும். ஸோ -3 + 7. இந்த மைனஸ் ப்ளஸில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஒன்ஸ் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 7 + 3 10, 10 + 1 11 அப்படின்னு வந்துடும். மைனஸ் லாக் இங்கே பாருங்கள் -1 ஸ்கொயர் பண்ணால் +1ன்னு வந்துடும். ஸோ இந்த +1ஐயும் 7ஐயும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 8 வரும். 8 - 3 வந்து 5ன்னு வந்துடும். சரியா? இப்போ நமக்கு வந்து சிங்கிள் நம்பராக வந்தாச்சு, இதில் நெகட்டிவ் வரலை, பாசிட்டிவாக தான் இருக்குது. அதனால் மாடுலஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ log 11 - log 5ன்னு வரும். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், 2 லாக் இருக்குது, நம்ம அதை சிங்கிள் லாகாக மாற்றணும். நடுவில் மைனஸ் வந்திருக்கிறதுனால இந்த நம்பர்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ log of 11 டிவைடட் பை 5. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம 8th சம் பார்ப்போம். இன்டெக்ரல் 0 to π/2 √1 + cos x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 3 மார்க். சரியா? இப்போ இந்த சம்மில் வந்து ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியணும். என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க 1 + cos 2x டிவைடட் பை 2. இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம், cos² x அப்படின்னு சொல்லிட்டு. cos² xக்கு இது ஒரு ஃபார்முலா 1 + cos 2x/2 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம நிறைய சம்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சரியா? இப்போ நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 + cos xன்னு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே cos 2xக்கு தான் ஃபார்முலா இங்கே இருக்குது. சரியா? ஆனால் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஆங்கிளை வந்து பாதியாக டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த சம்மில் வந்து இந்த ஃபார்முலா எல்லாத்துலேயுமே ஆங்கிளை நம்ம வந்து பாதி ஆக்கணும். ஏன்னா நமக்கு கொஷினில் வந்து எக்ஸ் தான் வேணும், 2x இல்லை. ஆனால் ஃபார்முலாவில் வந்து நமக்கு 2x தான் இருக்குது. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மெமரி பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் இந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஹாஃப் ஆக்கிக்கணும். ஹாஃப் ஆக்கும்போது நம்ம ஃபார்முலா எப்படி மாறும்னு பாருங்கள். 1 + cos x/2 ஆங்கிளை மட்டும்தான் நான் ஹாஃப் ஆக்கிக்கிறேன். ஈக்குவல் டு cos²
எக்ஸை ஹாஃப் ஆக்குனா எனக்கு x/2 அப்படின்னு வரும். ஆங்கிள் மட்டும்தான், ஏன்னா இது உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஆங்கிள்னு தானே சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலா அந்த கொஷினில் கொடுத்தது வந்துருச்சு பாருங்கள். 1 + cos x வேல்யூ வந்து 1 + cos x/2 வந்து cos² x/2ன்னு வந்திருக்கு. நமக்கு என்ன வேணும், 1 + cos x தானே வேணும். ஸோ இந்த 2வை இந்த சைடு தள்ளி விட்டுருங்க. ஸோ எனக்கு என்ன வரும்னாக்க 1 + cos x = 2 × cos² x/2 இப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து வேலை முடிஞ்சுது. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்டகிரல் 0 to π/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ இந்த 1 + cos x இருக்கிற பிளேஸில் நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னாக்கா 2 × cos² x/2 இன்ட்டு dx, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2க்கு ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். இது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால நான் இன்டகிரேஷனுக்கு வெளியில் போட்டுக்கிறேன். இன்டகிரல் 0 to π/2. இதுக்கப்புறம் cos²ம் இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் வந்து நமக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் என்ன வரும் நமக்கு, cos x/2 தான் வரும் இன்ட்டு dx அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் சாதாரண இன்டகிரேஷன் தான், √2 அப்படியே வச்சுக்கணும். இப்போ இதை வந்து எதை எக்ஸாக நினச்சிக்கணும், இதை ஃபுல்லுத்தையும் எக்ஸாக நினச்சிக்கோங்க. ஸோ cos xக்கு என்ன இன்டகிரேஷன், sin xன்னு வரும். ஸோ sin x/2 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம எதை எக்ஸாக நினச்சிக்கிட்டோமோ அதை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ x/2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு 1/2, ஏன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1ன்னு வரும். ஸோ 2 வந்து கான்ஸ்டன்ட். ஸோ x/2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2. சரியா? இது வந்து இன்டகிரேஷன் அப்படிங்கிறதுனால இந்த 1/2வை நம்ம எங்கே போடுவோம்னாக்கா டினாமினேட்டரில் போடுவோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணுவோம் 0 to π/2. சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த 1/2வை வந்து மேலே கொண்டு போனோன்னா எனக்கு வந்து ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ 2 அப்படின்னு வரும். அதை நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ எனக்கு வந்து 2√2. இதுக்கப்புறம் என்ன வரும்னாக்கா சைன் ஸ்கொயர் கிடையாது, வெறும் x/2. இதில் மட்டும் நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் போகிறோம் 0 to π/2. சரியா? ஸோ 2√2 அப்படியே எடுத்துக்கோங்க. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். சைன் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் π/2 அப்ளை பண்ணணும். டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது, போட்டாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இருக்க பிளேஸில் 0 அப்ளை பண்ணால் 0 தான் வரும். சரியா? இதுக்கப்புறம் பாருங்கள் 2√2. இப்போ இது வந்து ரெண்டுமே டினாமினேட்டர், ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா π/4ன்னு வரும். மைனஸ் sin 0 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு 2√2. π/4னா என்ன அர்த்தம்னாக்கா 45 டிகிரின்னு அர்த்தம். 0னா 0 டிகிரின்னு அர்த்தம். ஸோ sin 45யோட வேல்யூ வந்து 1/√2. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். sin 0வோட வேல்யூ வந்து 0 தான். சரியா? ஸோ 2√2 இன்ட்டு 1/√2 அப்படின்னு வரும். இந்த √2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் எனக்கு வந்து 2. இப்போ நம்ம லாஸ்ட் சம் 9th சம் பார்ப்போம். இன்டெக்ரல் 1 to 2 x - 1 / x² இன்ட்டு dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டினாமினேட்டரில் வந்து சிங்கிள் டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ இன்டெக்ரல் 1 to 2 எக்ஸையும் x² டிவைட் பண்ணால் 1/xன்னு வரும். 1/x மைனஸ் 1/x² இன்ட்டு dx அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நம்ம தனித்தனி இன்டெக்ரலாக போட்டுக்கலாம். 1 to 2 1/x dxன்னு வரும். மைனஸ் இன்டெக்ரல் 1/x² dx. இதோட லிமிட்ஸும் நமக்கு வந்து 1 to 2 தான். இதை நான் ஏன் இப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு வேறு ஃபார்முலா வரும், இதுக்கு வேறு ஃபார்முலா வரும். அதுக்காக தான் இப்படி நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ சாதாரணமாக இருந்ததுனாக்கா நீங்கள் அப்படியே கூடயும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது 1/x அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். 1/x dxக்கு வந்து இன்டெகிரேஷன் ஃபார்முலா வந்து log x அப்படின்னு வரும். ஏன்னா டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வந்துச்சு பாருங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வந்துருச்சு இல்லையா. ஸோ இதோட ஃபார்முலா வந்து log x. ஸோ log மாடுலஸ் ஆஃப் எக்ஸ், log ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இதுக்கு லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் 1 to 2ன்னு வரும். மைனஸ் இது வந்து x⁻n ஃபார்முலா. இதை மேலே கொண்டு போனோம்னாக்கா x⁻−2ன்னு வரும். நான் ஒரே ஸ்டெப்பில் போடுறேன் பாருங்கள். x⁻−2 + 1 டிவைடட் பை -2 + 1ன்னு வரும். இதுக்கும் லிமிட்ஸ் வந்து 1 to 2 தான். சரியா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஒரே எதிரியாக லிமிட்ஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை அப்படியே வச்சுக்கோங்க. 1 to 2 மைனஸ், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -2 + 1 வந்து -1ன்னு வரும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே 1 இருக்கிறதுனால 1 போட வேண்டாம். ஸோ மேலேயும் நமக்கு என்ன வரும்னாக்கா x⁻−1ன்னு வரும். 1 to 2. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பும் நமக்கு என்ன அப்படின்னாக்கா log மாடுலஸ் ஆஃப் எக்ஸை இதை அப்படியே வச்சுக்கோங்க.
இதை வந்து நம்ம நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவராக மாற்றணும்னா இதை டினாமினேட்டர் கொண்டு போகணும். ஸோ 1/x அப்படின்னு வரும். இதோட லிமிட்ஸ் வந்து 1 to 2. இப்போ இதுக்கு வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ log 2 log மாடுலஸ் 2ன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் log 1ன்னு வரும். ப்ளஸ் இதில் வந்து லிமிட்ஸ் அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 1/2 வரும். இதுக்கப்புறம் நடுவில் ஃபார்முலா மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் 1 அப்படின்னு வரும். ஸோ log 1ஓட வேல்யூ வந்து 0ன்னு தெரியும் நமக்கு. ஸோ இதில் வந்து log 2 மட்டும்தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா நம்ம -2 வரும். -2 + 1 வந்து -1 வரும். ஸோ -1/2ன்னு வரும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் எப்படின்னாக்கா இதுக்கும் மறுபடியும் எல்சிஎம் எடுத்தும் போடலாம், இல்லை இப்படியே போட்டும் போடலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா இந்த 2 வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ இதோட ஃபைனல் ஆன்சர் 2 log 2 - 1 divided by 2. கிளியராக தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. 2 log 2 - 1 divided by 2 இப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.